ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்கே விளாக்ஸில் கருவேப்பிலை பொடி புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு கருவேப்பிலை, உளுந்து, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் வறுத்து அரைச்சி பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பொடியை 1 ஸ்பூன் இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளவுதான். இது கூட கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம எம்கே விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை ஆல்.